வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். யூஸ்வலா சிவடா பாத்தீங்கன்னா எண்ணெயில பொரிச்சு எடுப்பாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு 2 டீஸ்பூன் ஆயில்ல 1/2 கிலோ சிவடா பண்ண போறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக், கிறிஸ்பி கிரன்ச்சி, சாப்பிட்றதுக்கும் நல்ல புளிப்பா காரமா ஸ்வீட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல கடாயில நம்ம அவலை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். பொரிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். மெலிசா ஊதுனா பறக்கிற மாதிரி அந்த தின் அவல் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணா உங்களுக்கு இந்த போஹா சிவடா பெட்டரா வரும். அதுலயும் பாஸ்மதி போஹா இருந்ததுன்னா ரொம்பவே வாசனையா இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 2 கரண்டி வச்சு உடைக்காம ஜென்டிலா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவல் பாத்தீங்கன்னா நல்லா பொறன்னு ஆனும், அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். ரோஸ்ட் ஆயிடுதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக கொஞ்சம் கையில எடுத்து நசுக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொடி ஆகணும். பொடி ஆச்சுன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுதுன்னு அர்த்தம். நீங்க இது நல்லா ரோஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு சாப்பிடும் போது கடுக்கடுக்குன்னு இல்லாம இருக்கும். ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா கடாயிலேருந்து தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். இது ஆறதுக்குள்ளேயும் நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எண்ணெயில பொரிச்சோம்னா அவல் நல்லா மலர்ந்து வரும். நம்ம ரோஸ்ட் பண்ணிருக்கிறதுனால அவ்வளோ மலரல. அடுத்ததா டாப்பிங்ஸ் பாத்தீங்கன்னா நட்ஸ், தேங்காய், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை அதெல்லாம் யூஸ் பண்ண போறோம். கூடவே உப்பு, காரம், கலருக்கெல்லாம் மஞ்சப்பொடி, மிளகா பொடி எல்லாம் சேர்த்துக்க போறோம். இப்ப கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/3 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிறது பாத்தீங்கன்னா பதமா இருக்கும். இது கூடவே தேங்காய் ஸ்லைசஸை ரொம்ப தின்னா கட் பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்க போறோம். பச்சை வேர்க்கடலைன்னா கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை பாத்தீங்கன்னா அப்படியே பொலந்து வரும். தேங்காய் பீசஸ்மே லைட்டா கலர் மாறணும். அடுத்ததா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, பாதாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு மெலான் சீட்ஸ் இருந்தா சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். பட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்க வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்றீங்கன்னா கடைசியா சேர்த்தா போதும், ஏன்னா அது ஆல்ரெடி ரோஸ்டட் தான். ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணீங்கன்னா கசப்பு வர ஆரம்பிச்சிடும். நட்ஸ் எல்லாம் நல்லா பொற நானுங்க, அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். ஸோ எது ரோஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குமோ அதை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கோங்க. ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். ரைசின்ஸ் நல்லா பஃபாய் வர வரைக்கும் நம்ம இதே மாதிரி வறுத்துக்க போறோம். ரைசின்ஸை கடைசியா சேர்க்கறது எதனாலன்னு பாத்தீங்கன்னா அது சீக்கிரமாவே வறுபட்டுரும். ரொம்ப நேரம் வறுத்தோம்னா கசக்க ஆரம்பிச்சிடும், அதனாலதான் கடைசியா சேர்த்துக்கிறோம். வறுத்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா பிளாக் சால்ட் சேர்த்துக்கலாம். சிவடாக்கு நான் பிளாக் சால்ட், ரெகுலர் ஒயிட் சால்ட் ரெண்டுமே யூஸ் பண்ண போறேன். நம்ம சேர்த்திருக்கிறதுலாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம பொடிகள் சேர்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். சிவப்பு மிளகாய் பொடி சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும். சிவடா பாத்தீங்கன்னா ரொம்ப காரமா இருக்காது, மைல்டா தான் காரம் இருக்கணும். அதனாலதான் நான் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு மிக்சர் மாதிரி நல்லா காரசாரமா வேணும்னா நீங்க ரெகுலர் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு புளிப்புக்கு ஆம்ச்சூர் பொடி, அதாவது காஞ்ச மாங்காய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப கொஞ்சமா தான் எண்ணெய் சேர்த்துக்கோம். ஸோ இந்த பொடிகள்லாம் சேர்க்கும் போது இந்த பொடியெல்லாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் உறிஞ்சு ட்ரையா வச்சுக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அவலை இதுல சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கு போறோம். நம்ம சேர்த்த பொடிகள், இந்த டாப்பிங் எல்லாம் அவல்ல ஈவனா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கலந்துக்கோங்க, இல்லைன்னா அவல் உடஞ்சிடும். அப்புறம் அவல் பொடி மாதிரி இருந்ததுதான் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்காது. அதனாலதான் இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரு ஸ்பூன் சாப்பிடும் போது உங்களுக்கு இந்த நட்ஸ், தேங்காய், வேர்க்கடலை, அதுக்கப்புறம் அவலோட வரும். இப்ப தேவையான அளவுக்கு வெள்ளை உப்பு சேர்த்துக்கிறேன். முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா இந்த டாப்பிங்ஸ்க்கு மட்டும் ஏத்த மாதிரி கருப்பு உப்பு சேர்த்திருந்தோம். இப்ப இந்த அவலுக்குமே சேர்த்து நம்ம வெள்ளை உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலா இந்த மிக்சர் ஆறுனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சுகரை பொடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிவடா பாத்தீங்கன்னா இனிப்பா தான் இருக்கும், அதனாலதான் நம்ம சக்கரை பொடி சேர்த்துக்கிறோம். சக்கரை பொடி சேர்க்கும் போது மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சூடா இருந்ததுன்னா சக்கரை உருகி வந்துடும், அதனாலதான் ஆறுனதுக்கு அப்புறமா சக்கரை பொடி சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதாங்க, நம்மளோட டயட் சிவடா ரெடி. நல்லா காஞ்ச ஏர்டைட் டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா 1 வாரம் கூட நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருக்காங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோட நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.